Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பால் சுறா குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த பால் சுறா குழம்பு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தவங்களுக்கு கொடுப்பாங்க. இதனால வந்து தாய்மார்களுக்கு நல்ல ஊட்டச்சத்தும் கிடைக்கும், பாலும் நல்லா ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குழம்பு வந்து சாதாரணமாகவே நம்ம சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதாரண மீன் குழம்பு வைக்கிற மாதிரி இல்லை. இந்த சுறா மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சுறா புட்டு செஞ்ச ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பால் சுறா குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ சுறா மீனை வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா மேல் தோலெல்லாம் எடுத்தாச்சு. வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளிக்கரைச்சல், மிளகாய்த்தூள், நல்லெண்ணெய், வெந்தயம், கடுகுளுந்து, மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், உப்பு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணை கூட ஆற்றும். அதில் வந்து நம்ம மிளகு தூள் சேர்க்கறதுனால ரொம்பவே நல்லது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், 1.5 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 8லேருந்து 10 சேர்த்துக்கலாம். பூண்டு, அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இது வந்து லைட்டாக வதங்கினாலே போதும். இதில் எண்ணெய்லாம் எதுவுமே நம்ம ஊற்றலை. இதை வந்து அப்படியே மிக்சரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அரைச்சிருக்கோம். கடாய் வச்சு ஒரு 7 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகுளுந்து போட்டுக்கலாம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கிடுங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கணும். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு 2.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் புளி தண்ணியில் உப்பு போட்டுட்டேன், அதனால நான் தனியாக போடலை. இப்போ வந்து நம்ம இன்னொரு வாட்டி புளியை கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ நான் 2 கப் புளி கரைச்சல் ஊற்றிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. புளியோட பச்சை வாசனைலாம் போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ மசாலா சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வாசனை வரும் கொதிக்கும் போதே.
இப்போ இதை நல்லா கலந்துட்டு இப்போ வந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கு இல்லையா, இந்த டைமில் நம்ம வந்து சுறா மீனை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லா சுறா மீனையும் நம்ம சேர்த்துட்டோம். இதை நம்ம வந்து மேலாப்பில் இப்படி கலந்து விடணும். அதிகமாக வந்து கலக்கக்கூடாது. ஏன்னா சுறா மீன் ஏற்கனவே வேக வச்சு தான் நம்ம தோலை உரிச்சிருக்கோம். அதனால் வந்து இதை நம்ம லைட்டாக கலந்து விட்டால் போதும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம சும்மா அடியில் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான பால் சுறா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சுறா மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.